நேற்றும் இன்றும் மாறாத ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவே அப்பா, இந்த வேலையில் ஏசப்பா அப்பா ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வியாபாரம் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா அந்த தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா வியாபாரிகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. வீட்டில் இருக்கிறவங்கள ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா சுகம் பலன் ஜீவனை கொடுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும்ப்பா அவங்களுக்கு நீங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தை எல்லாம் மாற்றி போடுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதே போலப்பா அப்பா உங்களுடைய ஒவ்வொரு தொழிலையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்க கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா அவங்க அவங்க குடும்பத்திற்காகப்பா அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க உழைப்பிற்கு ஏற்ற ஒரு பலனை நீங்கள் தாங்க தகப்பனே. ஒரு ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தாங்கப்பா. இரட்டிப்பான நன்மையை அவங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா. அது ஆண்களாக இருந்தாலும் சரிப்பா, பெண்களாக இருந்தாலும் சரி தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தொழில் செய்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களையும்ப்பா நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவங்க கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா ஏசப்பா. அவங்களுடைய பிஸ்னஸில் ஏசப்பா பல நஷ்டங்கள் வந்திருக்கலாம் தகப்பனே. ஏசப்பா அவங்களுக்கு லாபமே இல்லாமல் இருந்திருக்கலாம்ப்பா. அந்த லாபத்தை கண்டடையப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த நஷ்டத்துக்கு பதிலாக ஏசப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா அவங்க எந்தெந்த காரியத்தை அவங்க இழந்து போனாங்களப்போ அந்த காரியத்தில் ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழி செய்யுங்கப்பா. ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க. வியாபாரிகள் ஏசப்பா நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம்ப்பா. அந்த இடத்துல ஏசப்பா அப்பா அவங்க எந்த இடத்துலப்பா அவங்க நிந்திக்கப்பட்டாங்களோப்பா, அவமானப்பட்டாங்களோ தகப்பனே. அப்பா அவங்களோட நிந்தைக்கு பதிலாக ஏசப்பா ஒரு ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்கப்பா. தொழிலை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த தொழிலப்பா வளர செய்யுங்க தகப்பனே. அப்பா செழிப்படைய செய்யுங்கப்பா. அப்பா ஏசப்பா பெண்கள் ஆண்கள் செய்கிறப்பா எல்லா தொழிலையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய பிஸ்னஸில் தகப்பனே அப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொடுங்க தகப்பனே. லாபத்தை காணப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா அந்த எல்லா நஷ்டத்தையும் நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே. அப்பா அவங்க குடும்பத்திற்காக அவங்க உழைக்கிறாங்க தகப்பனே. அப்பா அங்கே வியர்வை சிந்தி உழைக்கிறாங்கப்பா. அவங்க அவங்க கஷ்டத்துக்கு பலனா தகப்பனே ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே ஏசப்பா. அப்பா நீங்கள் அந்த தொழிலையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா. காய்கறி ஏசப்பா அந்த வியாபாரம் செய்கிறப்பா அப்பா அந்த காய்கறி வாங்கப்பா. எல்லா எல்லா பொருட்களும் வாங்க தகப்பனே. அதுக்கு தேவையான எல்லா பண தேவைகளும்ப்பா அவங்களுக்கு பூர்த்தியாக கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா எல்லா பொருட்களை வாங்கக்கூடிய அளவிற்குப்பா அவங்களுக்கு பணம் கிடைக்கப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் நேரிடாத படிக்க ஏசப்பா ஒரு லாபத்தை கண்டடை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்களும் பெண்களும் ஏசப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கப்பா. அப்பா அவங்க பிள்ளைகளுக்காக உழைக்கிறாங்க, குடும்பத்திற்காக உழைக்கிறாங்க ஏசப்பா. அப்பா அவங்க உழைப்பிற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய பொருட்கள் அப்பா நல்லபடியாக ஏசப்பா எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் அப்பா நல்லா ஏசப்பா அந்த பொருட்களை எல்லாம் அப்பா மற்ற ஜனங்களுக்கு போய் சேர நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு விற்பனை செய்கிற எல்லா பொருட்களும்ப்பா தடையில்லாமல் அந்த ஜனங்களுக்கு போய் சேரப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா அந்த வியாபாரத்தில்ப்பா தொழிலில் பிஸ்னஸில் ஏசப்பா எல்லா காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அப்பா அந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் விலக்கி போடுங்கப்பா ஏசப்பா. ஆசீர்வாதத்தை தர காரியங்களை நீங்கள் நடப்பீங்கப்பா. நன்மையான காரியங்களை நீங்கள் ஏற்படுத்துங்க அப்பா. அந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறப்பா எல்லா தீமையான காரியத்தையும் நீங்கள் விலக்கி போடுங்க தகப்பனே ஏசப்பா. அதே போலப்பா ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும்ப்பா அப்பா தொழில் செய்கிறவங்களுக்கு ஏசப்பா அந்த தொழில் செய்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க அப்பா. அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஏசப்பா தீமையான காரியத்தையும் நீங்கள் விலக்கி போடுங்கப்பா. அவங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க ஏசப்பா. அவங்களுக்கு பிரயாணங்களில் ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா. அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அந்த வியாபாரத்தில் ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே ஏசப்பா. ஒரு லாபத்தை கண்டடையப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா நீங்கப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்கள் பெண்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா. வாலிபர்கள் ஏசப்பா வேலைக்கு போகலாம்ப்பா. அவங்களையும் நீங்கள் அவங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசப்பா அவங்களுக்கு கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா. அவங்க கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கையின் பிரயாசங்களுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுங்க தகப்பனே. அப்பா நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தையின் படியாக அப்பா வேத வார்த்தையின் படி தகப்பனே அப்பா அவங்க கையிட்டு செய்கிற
ஒவ்வொரு காரியத்திலே ஏசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நஷ்டத்தை நீங்கள் எடுத்து போடுங்க அப்பா. எந்த இடத்துல அவங்க நஷ்டத்தை அடைஞ்சாங்களோப்பா அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா அவங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவிற்குப்பா அப்பா போதிய வருமானத்தை அவங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஏசப்பா அவங்க மனைவி ஏசப்பா அவங்க மனைவி பிள்ளைகள் அப்பா அவங்களோட குடும்பத்தையே நடத்த ஏசப்பா அப்பா அதற்கு தேவையான அப்பா அந்த பணம் ஏசப்பா அவங்க கைக்கு கிடைக்கப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு தொழில் செய்தாலும்ப்பா அதில் நஷ்டம் வராதபடி ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா நஷ்டத்தையும் நீங்கள் விலக்கி போடுங்க ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு வியாபாரிகளையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக தகப்பனே. அப்பா அதற்காக நன்றி ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்க வியாபாரத்தில் தகப்பனே அவங்க தொழிலில் பிஸ்னஸில் ஏசப்பா அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராதபடிக்கு ஏசப்பா. அப்பா அவங்களுக்கு ஏசப்பா அவங்களுக்கு தகுந்த போதிய வருமானம் ஏசப்பா கிடைப்பதற்காகப்பா அப்பா அதற்காக கோடான கோடி நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.